அரசாங்கத்தினால் விவசாயிகளுக்கு வழங்கப்படவுள்ள புதிய சலுகை 4000 விவசாயிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாராசூட் நாற்றாங்கால் தட்டுக்களை 25% மானியத்தின் கீழ் வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினால் இந்த மானியம் வழங்கப்படவுள்ளது. குறித்த தீர்மானமானது விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் ஆலோசனைக்கு அமைவாக எடுக்கப்பட்டுள்ளது. புதிய விவசாய தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தும் திட்டத்தின் கீழ் நாற்றுக்களை நடுவதற்கும் இந்த பாராசூட் நாற்றாங்கால் தட்டுக்கள் பயன்படுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள பாராசூட் நாற்றாங்கால் தட்டுக்களின் அதிக நெல் விளைச்சல்களை பெற முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. தொடரும் சீரற்ற காலநிலை, ரணிலின் அதிரடி உத்தரவு. சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த வீதிகளை உடனடியாக புனரமைப்பதற்கு சுமார் 3 பில்லியன் ரூபாய் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையானது அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவுக்கு அமைய எடுக்கப்பட்டுள்ளதாக கிராமிய வீதி அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பாக அதிபர் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த அடிப்படையில் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அதிபர் தலைமையிலான அரசாங்கம் 12 பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த ஏற்பாடுகளுடன் கிராமப்புற வீதிகள் மற்றும் பாலங்கள் அமைப்பதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரையில் சுமார் 65% பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் சிறுபிள்ளைத்தனமாக நடக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்க சபையில் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பிரச்சினை தொடர்பில் தாம் முன்வைத்த கோரிக்கையை சஜித் நாடாளுமன்றத்தில் எழுப்புவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தாம் எழுப்பிய கேள்வியை எவ்வாறு சஜித் பிரேமதாச எழுப்புவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது என அவர் வினவியுள்ளதோடு இந்த விவகாரம் தொடர்பில் சபாநாயகர் மீதும் அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். இந்நிலையில் சஜித் பிரேமதாச இந்த கேள்வியை 11:40 நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தேசிய மக்கள் சக்தி 12:10 கேள்வி எழுப்பியதாகவும் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். சபாநாயகர் காரியாலயத்தின் ஊடாக கேள்வி எழுப்பாத நேரடியாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கேள்வியை ஒப்படைக்க முடியுமா என அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு விரும்பினால் நேரடியாக கேள்விகளை ஒப்படைக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் நேரடியாக கேள்விகளை ஒப்படைப்பது பொருத்தமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தின் ஊடாக கேள்வி எழுப்பும் போது அங்கு சிறுபிள்ளை விளையாட்டுகள் இடம்பெறுவதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பாரிய அளவில் அதிகரித்த டெங்கு நோயாளர்கள். இலங்கையில் இந்த வருடத்தில் கடந்த 5 மாதங்களில் 25,000 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை பல பாடசாலைகளில் நுளம்புகள் பெருகும் இடங்களை இனம் காணுவது மிகவும் முக்கிய விடயம் எனவும் அதன் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. 2023 ஆண்டின் இறுதியில் கிட்டத்தட்ட 90,000 நோயாளிகள் இனம் காணப்பட்டனர். அதேபோல் இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் அந்த எண்ணிக்கையிலான நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். மே மாத இறுதியில் நோயாளிகளின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் பருவமழையால் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் இருக்கின்றது. 93,875 இடங்களை ஆய்வு செய்துள்ளோம். இங்கிருந்து நொழும்புகள் பெருகக்கூடிய 28,310 பகுதிகளை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். மேலும் நொழும்பு குடம்பிகள் உள்ள 4,890 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைத்து டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நஜீத் சுமனசேன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிவராத முஸ்லிம் மாணவிகளின் உயர்தர பெறுபவர்கள் விடுக்கப்பட்டுள்ள பாரிய எச்சரிக்கை. திருகோணமலை ஷாஹிரா கல்லூரியில் 70 மாணவிகளின் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இதுவரை வெளியிடப்படாமல் இருப்பதானது மாபெரும் அநீதியாகும் என முன்னாள் கிண்ணியா நகரசபை உறுப்பினர் MM மஹதி தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிக்கையிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். அது தொடர்பாக அவர் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் முஸ்லிம்களான மாணவிகள் தங்களுடைய கலாச்சார ஆடையான ஃபர்தாவை அணிந்து பரீட்சை மண்டபத்துக்கு சென்றதற்காக மேற்பார்வையாளர்களால் பல அசௌகரியங்களுக்கு உட்படுத்தப்பட்டது மாத்திரமன்றி தற்போது பெறுபவர்களும் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அம்மாணவிகள் பாரிய மன உளைச்சல்களுக்கு உட்பட்டது மாத்திரமன்றி அவர்களுக்கான ஆடை சுதந்திரமும் மறுக்கப்பட்டுள்ளதுடன் பரீட்சார்த்திகள் ஏதேனும் முரண்பாடாக நடந்து கொண்டால் மேற்பார்வையாளர்கள் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அல்லது மாணவிகளை வெளியேற்றியிருக்க வேண்டும். ஆனால் மாறாக பரீட்சையை எழுதுவதற்கு அனுமதித்துவிட்டு இவ்வாறு பழிவாங்கி இருப்பதானது ஒரு வகை இனரீதியான வெறுப்புணர்வின் வெளிப்பாடாகும். இந்த சம்பவம் குறித்து பல அரசியல் தலைமைத்துவங்கள் அமைச்சரிடமும் பரீட்சை ஆணையாளரிடமும் முறையிட்டதன் பிரகாரம் எதிர்வரும் 7ஆம் தேதி அளவில் பெறுபவர்கள் கிடைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவறும் பட்சத்தில் அம்மாணவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக மாணவர்களையும் பொதுமக்களையும் இணைத்து பல போராட்டங்களை நடத்துவதோடு நீதிமன்றில் வழக்கு தொடரப்படும் என அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.